அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருக்குள்ளே மகிழ்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய ஆண்டை காண செய்து கொடுத்த கிருபைகளுக்காய், இரக்கத்திற்காய் தேவாதி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களிலையும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை வருகிறதற்கு சில நாட்கள் தாமதமான போதிலும் உங்களில் அநேகர் என்னை தொடர்பு கொண்டு எப்பொழுது வரும் என்று சொல்லி காத்திருந்தீர்கள். உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் தந்த இந்த நல்ல தரத்திற்காய் தேவாதி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளுக்குரிய தியானத்திற்கென்று ஒரு வேத வசனத்தை நான் வாசிப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் செல்லுகிற எல்லா இடங்களிலும் ஜெயமாக, ஜெய ஜீவிதமாக நாம் எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நாம் எப்போதும் ஆசைப்படுவது உண்டு. அதற்காக தான் வருட துவக்கத்திலே என்ன வாக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், என்ன வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி சிலர் வருட துவக்கத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்வார்கள். சிலர் மாதத்தின் முதல் நாள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று இன்று என்ற வார்த்தை வரும், இந்த மாதம் கர்த்தர் என்ன எப்படி நடத்துவார் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட காத்திருப்பாங்க. சிலர் எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை தாகத்தோடு காத்திருப்பாங்க. ஆனால் சிலர் தினமும் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்ன வாக்கை எனக்கு வைத்திருக்கிறீர், வார்த்தையை வைத்திருக்கிறீர், நான் பலப்படும்படியாக, எனக்கு பிரயோஜனம் அடையும்படியாக நான் என்ன வார்த்தை நீர் வைத்திருக்கிறேன்னு சொல்லி உலகம் முழுவதிலையும் இந்த வேதாகமத்தை ஒவ்வொரு கண்ணோட்டத்திலே பார்ப்பது உண்டு, பார்ப்பது வழக்கம். ஆனால் நான் இந்த நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவது, 2025 ஆண்டு முடியும் போது பல இடங்கள் நம்ம தோற்று போயிருக்கலாம். 2026 வருடத்தில் நாம் சந்திக்கிறோம். 2026 ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக ஜீவிக்க வேண்டும், ஜெயமுள்ள ஒரு ஜீவிதம் ஜீவிக்க வேண்டும். 2 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் ஒரு தனிநபருக்கு ஆலோசனை ஜெயமாக ஜீவிப்பதற்கு, புத்தியாய் நடந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த ஆலோசனையும், இன்னொரு தகப்பன், ஒரு நல்ல தகப்பன், புத்திமானாய் நடந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையும் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே அநேகருடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம் இப்படி ஜெயமாக ஜீவிப்பதற்குன்னு சொல்லி. முதலாவது நான் ஒரு நபரை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் பரிச்சயமான வேத வார்த்தை. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் இந்த ஜனத்திற்கு பங்கிடுவேன் சொன்ன இந்த தேசத்தை உன்னை கொண்டே நான் பங்கிடுவேன் என்று சொல்லி அங்கு யோசுவாவுக்கு கர்த்தர் ஆணையிடுகிறதை, வாக்கு கொடுக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஆனால் ஆணையிட்டதோடு கூட ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு நியமத்தை, ஒரு கட்டளையை அங்கு கொடுக்கிறார். அடுத்த 2 வசனத்தை வாசிக்கும் போது, 7-8 வசனத்தை வாசிக்கும் போது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறமாக விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இதில் ஒரு வார்த்தை நான் கோடிட்டு அழுத்தமாக காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 8ஆம் வசனத்தின் பிற்பகுதி, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஒருவேளை 2025 ஆண்டிலே இதை நான் புத்தீனமாக, ஊழியத்தின் பாதையில் இதை செய்துவிட்டேனே, என்னுடைய சபையில் இதை நான் புத்தீனமாக செய்துவிட்டேனே, என் குடும்பத்தில் இதை நான் புத்தீனமாக செய்துவிட்டேனே, என்னுடைய வழிகள் வாய்க்கவில்லை என்ற கேள்விக்கணைகளோடு 25ஆம் ஆண்டு பல நேரங்களில் புத்தீன செய்கைகளை குறித்து நீங்கள் உங்களை நீங்களே நொந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நீ புத்திமானாய் உன் வழியெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் மேலே சில நியமங்களை, சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். நான் இதை தியானிப்பதற்கு முன்னாடி வேதத்தில் சில மனிதர்களை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். தாவீதை குறித்து 1 சாமுவேல் புத்தகத்திலே அங்கு அழகாக தாவீதை குறித்து 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும்
யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாய் இருந்தான். அதே அதிகாரத்தின் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. ஒரு மனிதன் புத்தியாய் நடக்கும்போது அவனை தேசம் எவ்வளவாக, தேவஜனங்கள் எவ்வளவாக கனப்படுத்தினார்கள் என்று சொல்லி தாவீதை குறித்து நாம் பார்க்கலாம். இன்னொரு புருஷனை குறித்து கூட நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். அது 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 மனிதனை குறித்து, ஒரு ராஜாவையும் ஒரு ஆசாரியையும் குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கும். 2 நாளாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். உசியாவை குறித்து போட்டிருக்குது, கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லி. சகரியாவை வேதம் இப்படியாக, ஆசாரியனை இப்படியாக அறிமுகப்படுத்துகிறது. அவன் தேவ தரிசனத்துக்கு அடுத்த காரியங்கள்ல புத்திமானாக நடந்து கொண்டான் என்று சொல்லி. இன்னும் புதிய ஏற்பாட்டிலையும் நீங்க பார்த்தீர்கள் என்றால் அங்க சில வார்த்தைகள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் அந்த ஜெய ஜீவிதத்தை குறித்து அழுத்தமாக எழுதியிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மைய பகுதியை நான் வாசிக்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அதே 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்துல ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை. நீங்க தொடர்ந்து இன்னும் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இந்த 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வசனம் தரிப்பிக்கப்படும், ஜெயங்கொள்ளுகிறவனை ஆலயத்தில் தூணாக நாட்டுவேன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லி ஜெயிக்கிறவர்களை வேதம் எவ்வளவு மையப்படுத்துகிறது, எவ்வளவு முக்கியப்படுத்துகிறது என்பதை சபைகளை குறித்து, தாவீதை குறித்து, சகரியாவை குறித்து, உசியா ராஜாவை குறித்து, இன்னும் சொல்ல போனா தானியேல்ல நாம் வாசிக்கிறோம், தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. ஒருவேளை 2025 பல இடங்களில் தோற்று போயிருக்கலாம். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் ஜெயமுள்ள ஒரு ஜீவிதம் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வார். தோற்று போய் சுய பரிதாபத்தோடு இருக்கிற அனுபவத்தை ஒரு நாள் விரும்பாதீங்க. கண்களை மூடி கேளுங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதிக்கு முக்கியத்துவப்படுத்துவோம். புத்திமானாய், கனமுள்ள ஒரு பாத்திரவான்களாய், ஜெயமுள்ள ஒரு ஜீவிதம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்ய வேண்டும். அதற்கு முதலாவது தேவ சமூகத்தை குறித்திருக்கிற கரிசனையும் தேடுதலும் நமக்கு அதிகப்படுத்திக் கொள்வோம். இந்த ஆண்டிலே ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை காண செய்து கொடுத்த கிருபைகளுக்காய், இரக்கத்திற்காய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மனதார கர்த்தருடைய ஊழியனாய் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவ இரக்கம், தேவ தயவு, தேவனுடைய காருண்யம், தேவ பிரசனம் பிள்ளைகளோடு அமர்ந்திருக்கும்படியாக மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா கனம், மகிமை, துதி, புகழ் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.